வடிச்ச ஊற்றிடுவேன். இதில் தேன்லாம் கூடு கட்டும்லமா? சரி சரி, வெறும் குடல்ல குடிக்கணும். சரி சரி, டீ குடிக்கிறோம்ல, டீ காபி குடிக்காம இதை வந்து குடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இளநீ குடிக்கணும். ஹராம். தெளிவான கையை காட்டுங்கண்ணே, எப்படி இருக்கு பாருங்க. இரும்பு மாதிரி இருக்கும். பனையாரி கைகள்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அருவாலை பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கே நம்ம வந்து பாலையில் எத்தனை லிட்டர் எடுக்கலாம்? நைட்டு கட்டி வச்சுக்கலாம். நைட்டு இல்லைன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் சில பாலை வரைக்கும், சில மேக்ஸிமம் அதிகபட்சம் 1.5 லிட்டர், 2 லிட்டரும் கொடுக்கலாம். சரி சரி, இப்போக்கி 2 லிட்டர். இந்த மாதிரி பாலை விட்டு பூ மாதிரி பூத்துருக்கு பார்த்தீங்களா? இது ஆண் மரம். அப்படியே போனோம்னா இது பெண் மரம். இதில் வந்து நொங்கு காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி பூ மாதிரி பூத்தது இதில் இருக்காது. நண்பர்களே, நானஸ் ஃபாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பதனி கடைக்கு தான் வந்திருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, எங்கள் ஊர்லேருந்து எஸ்பி பண்ணத்துக்கு போகிற வழியில், எஸ்பி பண்ண பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு பதனி கடை இருக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த பதனிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. ஸோ இந்த வீடியோவில் பதனி சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு விளம்பரத்துக்கான ஒரு யுக்தி தான். கல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அது நிறைய பேர் வந்து அந்த கல் விரும்புகிற ஆளுக்கு வண்டி நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கல் வந்து தடை பண்ணனால கல் கிடையாது. பதனி கடை நம்ம ஊர் பசங்களோட வந்து ஒரு வேலையை போயிட்டு சரி வண்டி நிற்கிதுன்னு பார்த்தோம். இது இவங்க தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எந்த ஊர்லேருந்து கேட்டுடலாம். அண்ணன் உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்யேந்திரன். நீங்கள் தான் இப்போ இந்த கடை வச்சிருக்கிறீங்க. எத்தனை வருஷமான வச்சுருக்கிறீங்க இந்த பதனி கடை? இந்த வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி சரி. ஆனால் எங்களுக்கு பூர்வீகமே இந்த இது பரம்பரை தொல்லை. சரி சரி. அப்போ நீங்கள் சொந்த ஊர்? எனக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பெருமாள் கிராமம். அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க. இப்போ இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. பதனிலாம் இந்த பகுதியில் எடுக்கிறதா வேறு பகுதியில் எடுத்தீங்க? இந்த தோப்பு, இந்த தோப்பு, இந்த பின்னாடி உள்ள தோப்பில் தான் இருக்கிறீங்க. பதனி வந்து எந்தெந்த சீசனில் எனக்கு கிடைக்கும்? சீசனே வந்து ஜனவரியிலேருந்து மே வரைக்கும். சரி சரி சரி. பிப்ரவரிலேருந்து ஜூன் வரைக்கும். அப்போ பதனி இறக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணுமா? பதனி இறக்கிறதுக்கு வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். இந்த பதனியை பற்றி சொல்லுங்கண்ணா. பதனி வந்து எந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு? உடம்பு குளிர்ச்சி, கால்சிய சத்து. சரி சரி. எலும்புக்கு வந்து வலு கொடுக்கும். சரி, யாரெல்லாம் குடிக்கலாம் அந்த பதனி? சின்ன பிள்ளைங்க குடிக்கலாம், பெரிய அளவு குடிக்கும். சரி 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 சரி. இப்போ ஒரு ஆள் வந்து அதிகபட்சம் எவ்வளோ குடிக்கலாம்? 1 லிட்டர் குடிப்பாங்க. 1 லிட்டர் குடிக்கலாம். இதில் எவ்வளோ குடித்தாலும் அந்த போதை மஸ்து கிடையாது, சுண்ணாம்பு சேர்த்தனால. இந்த பதனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பனைமரத்து பாலையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான திரவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதை பானையிலே சுண்ணாம்பு தடவிடுவேன். சுண்ணாம்பு தடவாமல் எடுத்தால் போதை தரக்கூடியது. சுண்ணாம்பு தடவி அதை குடிக்கிறனால இதில் வந்து எந்த வகையான போதை டோட்டலாகவே எடுத்துரும். அதனால் இது உடம்புக்கு நல்லது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பதனி குடிங்க. முடிஞ்ச அளவு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பதனியை வாங்கி கொடுங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இது. எவ்வளோண்ணா விற்கிறீங்க? எப்படி விற்கிறீங்க? 1 லிட்டர் 100 ரூபா. 1 லிட்டர் பாட்டிலில் 100 ரூபா. அந்த ஓலை தட்டியில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா. சரி, அது வந்து எப்படி ஒரு 1/2 லிட்டர் வந்துடுமா? 1/2 லிட்டருக்கு 50 ரூபா கொடுப்பீங்க. சூப்பர். இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சு மடிச்சோன்னே பெருசாக வருது. சரி சரி, ஓகே. அந்த ஒரு இதிலே கட் பண்ணிடு. இதில் 1/2 லிட்டர் ஊற்றிடலாம். இதில் ஊற்ற முடியாது. சரி சரி சரி, ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினாப்புல சூப்பராக செய்கிறாப்புல பாருங்க. இந்த மாதிரி பாட்டிலே வாங்கிக்கலாம். ஆனால் எங்கேருந்து வரீங்க? முத்துக்குடால வந்து. இப்போ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வாங்க வரீங்களா? டெய்லி வாங்கிட்டு போறீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் வந்துருக்கீங்க. சரி 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 சரி. பெரிய ஒரு பனம் தோட்டம் இது. ஃபுல்லாக ஓரத்தில் பனை மரம் வச்சுருக்கிறாங்க. இதில் தான் அந்த மேலே பானை கட்டி, இது ஃபுல்லாக பனை மரம். ஆனால் இது ஃபுல்லாக பானை இருக்குண்ணே. அந்த காட்டுறேன் உங்களுக்கு, பானையை காட்டுறேன். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம், பொருளாதாரத்தை தேடுறதுங்கிறது வந்து குடும்பத்துக்காண்டி உழைக்கிறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த சீசனுக்காண்டி எவ்வளோ ஒரு சின்ன குடிசையில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். சின்ன இடத்துல அவங்க ஃபேமிலியோட வாழ்கிறாங்க. இப்போ ஸ்கூல் லீவ்லாம் என்ன பண்ணுவேன்? லீவு நல்லா வந்துடுறியே. சரி சரி சரி. படித்து முடிஞ்ச அந்த டயத்தில் போயிடுவேன். இந்த மேலே பானை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த பானை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பானையில் தான் அப்படியே அந்த சீ விட்டு பதனி வரும். ஒரு மரத்தில் எத்தனை பானை அதிகபட்சமாக கட்டலாம்? 8 பானை கட்டலாம். ஆனால் இப்போ இந்த பதனி எடுக்கிறோம்ல, பதனி எடுக்கிற மரத்துலேயே நொங்கு எடுக்குமா? அதை பாலை வேறு, இது வேறு, தனித்தனியாக நொங்கு வர மாதிரி. சரி சரி. சரி. அது நம்ம அது வந்து கட்டலை அப்படின்னு சொன்னோம்னா நொங்காயிரும். சரி சரி சரி. அந்த நொங்கு வர்ற அந்த குருத்தில் தான் நீங்கள் கட்டுவீங்க. அந்த பதனி எடுக்கிறதுல நொங்கு வராது. சரி சரி சரி. பதனி எடுத்தாச்சுன்னா நொங்கு வராது. இப்போ இந்த ஆண் மரம் பெண் மரம் இருக்குல்ல, ஆண் மரத்தில் எடுப்போம். ஆண் மரத்தில் நாங்கள் சீசனுக்கு முன்னாடி வந்தோம்னா ஆண் மரத்தில் எடுக்கணும். சீசனுக்கு முன்னாடி ஆண் மரத்தில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆண் மரம். சரி. லேட்டாக வந்ததுனால பெண் மரம். சரி சரி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் ஆண் மரத்தில் எந்த டயத்தில் எடுக்கலாம் பதனி? ஆண் மரம் வந்து பிப்ரவரி.
இப்போ வந்து இந்த மார்ச் ஏப்ரல் இந்த டயத்தில் எடுக்கிறது வந்து பெண் மரத்தில் எடுக்கிறது. நிறைய மரங்களில் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பனை மரத்தில் வந்து ஆண் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெறும் பாலை மட்டும் விட்டுருக்கும், காய்க்காது. இதில் வந்து நுங்கில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆண் மரம் பெண் மரம் வித்தியாசத்தை காட்டுறேன். நீ பாருங்கள், இந்த இது வந்து ஆண் மரம். இந்த மாதிரி பாலை விட்டு பூ மாதிரி பூத்துருக்கு பார்த்தீங்களா, இது ஆண் மரம். அப்படியே போனோம்னா இது பெண் மரம். இதில் வந்து நுங்கு காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி பூ மாதிரி பூத்தது இதில் இருக்காது. இது பனை வந்து இதில் பெண் மரம். பணம் வளமையாக எத்தனை வருஷத்தில் நான் காய்க்கும்? 20-25 வருஷம். 20 வருஷம் ஆயிரும் அது காய்க்கிறதுக்கு. மாடு சூப்பராக குளிக்குதுங்க சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு. நல்லா மாட்டை குளிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் ரேஸ்குள்ள வண்டி தான் மாடு தானா தம்பி? பக்கத்தில் எப்போ ரேஸ் போயிட்டு வந்தீங்க? 3ஆம் தேதி எந்த ஊரில்? சேமங்கோட்டை இல்லையா? சரி, 6ஆம் தேதி விளைய வரும். இது வந்து என்ன சைஸ் மாடு, பெருசா சின்னதா? சரி 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 சரி. மேலேரி எல்லாம் செட் பண்ணி விட்டு வரீங்களாண்ணே? எதுவும் பானையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வர மாட்டியே? காலைல விளையாடாம. சரி சரி சரி. அண்ணா கையை காட்டுங்கண்ணே, எப்படி இருக்குது பாருங்கள். இரும்பு மாதிரி இருக்கும் பனையேறி கைகள்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காய்ச்சி போய் எத்தனை வருஷமான பனை ஏறியா? 15-16 வயசுல. இப்போ ஒரு 50 வயசு இருக்குமா? 56. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த பகுதி? நீங்களும் அந்த சைடு தான், பரமக்குடி சைடு தான். சரி சரி சூப்பர். அண்ணா இப்போ வந்து மேலே ஏறி என்ன செய்ய போறியா? சீ போடுறது. இது இப்போ சீ வச்சுன்னா எப்போ எடுக்கலாம் இதை? நாளை காலையில். அது ஒரு 12 இப்போ இன்றைக்கி சீவனம்னா நாளை காலையில் எத்தனை லிட்டர் வரும்? 3-4 லிட்டர் தேர்ந்துடும். ஒரு நல்ல 24 மணி நேரத்தில் 3 லிட்டர் 4 லிட்டர். இப்போ இது என்னென்ன, இது பேர் என்னென்ன? இடிக்கம்பு. இது இடிக்கம்பு. இது மேலே ஏறுறது. வேறு என்னென்ன கத்தி என்னென்ன வச்சுருக்கு? இது பால் அருவா. இது பாருங்கள், இந்த அருவாவில் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கே நம்ம வந்து இது வந்து மேலே பாலை சேர்க்கிறது. இன்னொரு அருவா வச்சுருப்பீல்ல? இது வந்து ரெகுலராக உள்ள அருவா மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க வச்சுக்கிற அருவா வந்து நம்ம அசால்ட்டாலாம் அந்த இடத்துல பிடிக்க முடியாது, அவ்வளோ கூர்மையாக இருக்கும். இன்னொரு அருவா ஒன்று வச்சுருந்துருக்கீங்களா? அது என்னென்ன? இது ஒரு அருவா. இது 3 கண்டிப்பாக தேவை மேலே ஏறுறதுக்கு. சரி சரி சரி. இப்போ மேலே ஏறி இப்போ என்ன செய்ய போறீங்கண்ணா? சீ விட்டுட்டு சுண்ணாம்பு ஏற்கனவே தடவி இருக்கும் அதில். சரி சரி சரி. ஓகே ஓகே. இங்கே தான் கிட்ட கமிச்சு. Sisi பாயிட்டு தான் எடுக்கிறாங்க. இறங்கப்பலான்னு இப்போ போகும்போது இந்த இது தேவையில்லைண்ணே? சரி சரி சரி. வடிச்ச ஊற்றிடுவே. இதில் தேன்லாம் கூடு கட்டும்லம்மா சிலத்துக்கு? அவ்வளோ இந்த அடிக்கிற வேலைக்கு இதை குடிச்சா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலையுமே கொடுக்குறாங்க. பின்னாடி ஒரு டீம் பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து கல் இயற்கையாக தான் வருது மரத்தில் இருந்து. அது ஹலாலா ஹராம்? ஹராம், தெளிவான ஹராம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம ஆலிம் சைடில் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், எந்த பொருட்கள்லாம் போதை ஏற்படுத்துதோ அதெல்லாம் தெளிவான ஹராம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பேரை சொல்லலை. சாராயம் இயற்கையாக கிடைச்சாலும் எந்த பொருட்களில் போதை இருக்குதோ அது டோட்டலாக ஹராம். ஆனால் அந்த பதனி இருக்குல்ல, இந்த சுண்ணாம்பு சேர்த்தனால இதில் 0% போதை. அந்த சுண்ணாம்பு வந்து அந்த போதை தன்மையை டோட்டலாகவே எடுத்துரும். அதனால் நம்ம எவ்வளோ குடித்தாலும் போதை வராது. அதனால் பதனி வந்து தாராளமாக குடிக்கலாம். சில இடங்களில் பதனி குடிச்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி நிறைய ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்மள்ட்ட எப்படி
வேற இந்த இளமலை பதனி அப்படி இருக்கும். சரி. அப்புறம் பொன்மரத்து பதனி ஒரு மாதிரி இருக்கும். இயற்கையா நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து கலப்படம்லாம் பண்ண முடியாது. சொல்ல முடியாது. நம்மளா வந்து பண்ற மாதிரி இருந்தா ஒரே லெவலா இருக்கும். இது இயற்கையா வர்றதானே. அதனால ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மழை டயத்துல ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். சரி. வெயில் டயத்துல ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டயத்துல ஆனா தண்ணி கலப்படம் பண்ண மாட்டாங்க எங்கேயும் பண்ண மாட்டாங்க. சுண்ணாமு கூட குறையா இருக்கும். அந்த அவ்வளவுதான். மத்தபடி தண்ணி எல்லாம் எதுவும் தண்ணி கலந்தா கெட்டு இருக்குமா அது? இல்ல, அது ஒரு மாதிரி ஆயிரும். சொல்லணும் டேஸ்டே இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் ஃப்ரீசரில் ஐஸ் வச்சு வைக்கிறீல்ல, இதை நான் வாங்கிட்டு போகிறேன்டா, எவ்வளோ நேரம் இது வந்து கெட்டு போகாம? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பதனி வந்து வச்சுக்கிறதுல கெட்டு போயிருந்து. இப்போ நான் ஐஸில் போடலாம் இது கெட்டு போயிடும். ஐஸில் போட்டனால நல்லா இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டு போகிறேன், எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன்? நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அல்லது வாங்கிட்டு உடனே குடிச்சிடணும். கரும்பு ஜூஸ் மாதிரி கிட்டத்தட்ட. அதனால் நீங்கள் குடிக்கும் போது டெஸ்ட் இருக்கும். வாங்கிட்டு வீட்டு போனீங்கன்னா டெஸ்ட் மாதிரி. ஆமாம். அதனால் பதனி வந்து எடுத்து உடனே குடிச்சிடணும். குடிக்கிறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இந்த நீங்கள் கருப்பட்டி சரி இல்லைண்ணே, பதனியில் தானே கருப்பட்டி செய்யணும். பனங்கருப்பட்டி. ஓகே. 1 லிட்டரு சாதாரணமாக 1 லிட்டரு பதனியை காய்ச்சினா எத்தனை? இல்லை சாதாரணமாக ஒரு 6 லிட்டர் பதனிக்கு 1 கிலோ வெல்லம். 1 கிலோ கருப்பட்டி வரும். 6 லிட்டருக்கு 1 கிலோ கருப்பட்டி. இப்போ 6 லிட்டரு நம்மள்ட்ட 600 ரூபாயாச்சா? கருப்பட்டி வந்து 1 கிலோ 700 கருப்பட்டி. அந்த கூலிக்கு தான். நம்ம கருப்பட்டி வீடியோலாம் போட்டிருக்கோம். சரி. இப்போ இந்த பகுதிகளில் கருப்பட்டி காய்ச்சிற பழக்கமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அந்த இடத்துல செய்யலாமா? அந்த அளவுக்கு ஆள் இல்லை. நம்ம மரங்கள் போதுமான மரங்கள் இருக்கு. அந்த மரம் இருக்கு. அதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு பாத்திரம் வாங்கணும், அதுக்கு அச்சு வாங்கணும், அதுக்கு வந்து நிறைய வேலை. காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரை ஆயிடும். நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது பதனி காய்ச்சிறத. இந்த எதிர்காலத்தில் இந்த பகுதியில் நீங்கள் அது மாதிரி உருவாக்குங்கண்ணே. எங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஒரு தொழில் இல்லாமல் இருக்குது. இந்த நாங்கள் பண்ணுற விட்டுரும் பிள்ளைகள்லாம் பண்ண விட மாட்டோம். இல்லை நீங்கள் சொல்ல அது உண்மைதான், கஷ்டமான தொழில் தான். இருந்தாலும் நீங்கள் இந்த பகுதியில் கருப்பட்டிலாம் காய்ச்சதுன்னா எங்கள் பகுதிகளுக்கு கொஞ்சம் புதுசான தொழிலாக இருக்கும். மக்கள் நிறைய தேடி வந்துவாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஒரு பொருள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தேனில் கலப்படம் வந்துருச்சு. இப்படி பனைமரத்தில் உள்ள விஷயங்களில் மட்டும்தான் கலப்படம் இல்லாமல் இருக்குது. அதுலேயுமே சில இடத்துல கருப்பட்டியில் கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. இருந்தாலும் ஒரிஜினல் இங்கே கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்காக்கா? நம்ம எஸ்பி பண்ண தான். இப்போ பதனி சாப்பிட்டீங்களா? பார்சல் வாங்கிட்டு போறீங்களா? பார்சல் வாங்கிட்டு போகிறது இங்கே இப்போ இன்னைக்கு சும்மா கரையாந்துக்கு போகிறோம். சரி. சாப்பிட்டு போவோம். எப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். அன்னைக்கு வாங்கிட்டு போனேன். சரி. நல்லா இருக்கு. பதனியில் என்ன நன்மை உங்களுக்கு தெரிஞ்ச நன்மை சொல்லுங்களா? பதனி குடிக்கிறனால உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு அவ்வளோ கூலிங். இந்த வெயிலுக்கு குடிச்சோம்னா நமக்கு அந்த ஹீட்டு, இந்த அம்மா போடுறது, அந்த இதெல்லாம் நமக்கு வர, அந்த பொக்கலாம் வர்றதுலாம் வராது. காலையில வெள்ளனும் இப்போ குடிக்காட்டி வெறும் குடல குடிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல வெறும் குடல குடிக்கணும். டீ குடிக்கிறோம்ல, டீ காப்பி குடிக்காம இதை வந்து குடிக்கணும். ஒரு இளநீ குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. இளநியை விட இளநியும் நல்லது, இது அதுக்காட்டி நல்லது. நம்ம பாடி டெம்பரேச்சரை இந்த வெயிலுக்கு ஓரளவுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை உணவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து எப்பவும் கிடைக்காது. ஆமாம், சீசனில் மட்டும்தான். வேற அந்த நீங்கள் லிட்டரு 1000 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் மற்ற நாளில் வாங்க முடியாது. லிட்டர் 100 ரூபா வைக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க 100 ரூபா கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு 100 ரூபா ஏறி எவ்வளோ நல்லது கிட்ட கொஞ்சம் வண்டி கட்டி எல்லாம் பண்ணி நல்லது கிட்ட எவ்வளோ சிரமம் தான் வந்து. சரி. அவங்களுக்கு அதை வச்சு இறைவன் நான் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு தொழில் இது எப்பவும் நம்ம சம்பாதிக்க முடியாது. நமக்கு எப்பவும் கிடைக்காது. ஓகே சந்தோஷம். இப்போது இவங்க வந்து இந்த பதனி சீசன் முடிஞ்ச உடனே நொங்கு சீசன் ஸ்டார்ட் பண்ண உடனே நொங்கும் உங்கள் கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சீசனில் நொங்கும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். ஆனால் இப்போ பதனி குடிக்க நிறைய மக்கள் வருவாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நமக்கு கிடைக்கும்? காலையில் 6 மணியில் இருக்குது. அது ஆள் வந்து குடிக்கிற பொறுத்து இருக்குது. 10 மணிக்கு முடிக்கிறோம், 11 மணிக்கு முடிக்கிறோம், 12 மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் தான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் நீங்கள் என்ன இறக்குறீங்களோ அது முடிகிற வரைக்கும். ஆனால் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 ஆயிடுச்சு மணி. அது வரைக்கும் இருக்குது. மக்கள் நிறைய வந்துட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சிடுமா. அதனால் நீங்கள் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் பதனி கடை, ஒரு ரோட் ஓரத்தில் இருக்கக்கூடிய கடையில் சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். தொண்டிலேருந்து எஸ்பி பட்டணம் போகிற வழி, எஸ்பி பட்டணத்துக்கு முன்னாடியே. எஸ்பி பட்டணத்துலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் மருங்கூர் பக்கத்துலேயே இருக்குது. தொண்டிலேருந்து வர போகும்போது ரைட் ஹேண்ட் சைட், எஸ்பி பட்டணத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு உணவு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.